தனது உள்ளத்தில் வைத்து பூஜிக்கும் கண்ணனுக்கு ஆண்டாள் தரும் பட்டங்களை பாருங்களேன். மாயக்காரன், வடமதுரை செல்வன், யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு என்றெல்லாம் அவரை விழித்துவிட்டு முத்தாய்ப்பாக ஒரு தலைவனே அசந்து வியந்து போவது போல அவனை இப்படி விழிக்கிறார். நீ உன் தாய் வயிற்று குடலினை தூய்மை செய்த குலவிளக்கு என்று. தாமோதரனை பெற்றதால் அவரது தாயின் வயிறு பரிசுத்தம் அடைந்ததாம். தானே மனமுவந்து இந்த பட்டங்களை எல்லாம் எந்த பிரதிபலனும் பாராது பெருமாளுக்கு சூட்டி மகிழ்கிறார் ஆண்டாள். மாயக்கண்ணனின் நாமத்தை சொல்லி பரிசுத்தமான இதயத்துடன் அவரை பூத்தூவி வணங்கினாலே நாம் செய்த தீமைகள் மட்டுமன்றி நம் தீய எண்ணங்கள் கூட தீயிலிட்டது போல பொசுங்கிவிடும். அவன் நம் பிழைகளை மன்னித்து பிழைக்க வைப்பான். அவனை வேண்டுவது ஒன்றே போதும், வேறென்ன வேண்டும்? இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த பெயர்களில்தானே அனைவரும் அவனை வழிபடுகிறோம். தூய மனத்தோடு ஆண்டாள் அழைத்த பெயர் 1000 ஆண்டுகள் வாழும். திருப்பாவை 5ஆம் நாள் பாடல். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய்.